இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரன் சொன்னார், எல்லா வேலைகளையும் விட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவதை தவிர இந்த உலகத்திலே வேறு பெரிய வேலை எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நாங்கள் பெரிய பாடகர்கள் அல்ல, ஆனால் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றியும் துதியும் சோதரத்தையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இந்த திருச்சபையினுடைய அன்பு ஆயர் அவர்களுக்கும், இப்போது இந்த சபை இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆயர் பயிற்சி பெற்று வருகின்ற திரு கௌஷிக் அவர்களுக்கும், இந்த சபையினுடைய செயலர், பொருளர், கமிட்டி உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும், திருச்சபையின் மக்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் தொழுது கொள்கிற நேரமும் காலமும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் பாடகர் அல்ல, உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். ஜெப புஸ்தகத்திலே ஜெப புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை உண்டு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகான உலகம் தாங்க, ஆனால் ஆசாபாசமும் நிறைந்த உலகம். அமைதியான உலகம் தான், ஆனால் ஆரவாரம் நிறைந்த உலகம். எங்கு பார்த்தாலும் நாட்டுக்கு விரோதமாக நாடு படையெடுத்து கொன்று போட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலே, மணிப்பூரிலே நம்முடைய மக்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமான வாழ்வுதான், ஆனால் பாவமான வாழ்வும் உண்டு. இவைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திலே நாம் நிற்கும் போது அது ஆசாவாசமோ அல்லது பாவமோ ஆரவாரமோ ஒன்றும் நம்மை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாததாய் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே நாம் வரும்போது நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் ஒரு மாட்டு கொட்டை. ஒரு மாட்டு கொட்டையிலே இப்போ இருக்கின்ற சந்ததிகள் போய் பார்ப்பார்களா? அவர்கள் போக மாட்டார்கள். ஒரு மாட்டு கொட்டையை ஒரு நாற்றம் எடுக்கின்ற ஒரு இடம், ஆடு மாடுகள் இருக்கின்ற இடம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். அவரை பெற்றெடுத்த மரியாள் அவர்களும் யோசேப் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த முகமே அந்த மாட்டு கொட்டையிலே மகிழ்ச்சியும் பிரசன்னமுமாய் இருந்தது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மாட்டு கொட்டையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய முகமே அவர்களுக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. ஓடோடி வருகிறார்கள் மேய்ப்பர்கள், ஓடி வருகிறார்கள். அவர்களுக்காகவே இருந்ததுதான் அந்த மாட்டு கொட்டை. அதிலே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய முகமே எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் பிரதானமாய் இருந்தது. பார்த்தார்கள், மகிழ்ந்தார்கள். ஓடி எல்லாருக்கும்
அறிவித்தார்களே, அதுபோல பல சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனம், அவர் முகத்தின் பிரசனமே நமக்கு இன்று மகிழ்ச்சியும் ஆரவாரமும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே அவருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாக, ராஜா உன் பிரசனம் போதுமையா, இப்போதும் எனக்கு அது போதுமையா, உலகமெல்லாம் மாயைதான், உன்னுடைய அன்பு ஒன்றே போதுமையா, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, பிரசனம் பிரசனம் பிரசனம், உடைய பிரசனம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி நாம் ஒரு பாடலை பாடுவோமா? ராஜா பிரசனம் போதுமையா, பிரசனம் எனக்கு இன்னும் போதுமையா, எப்போதும் வேண்டுமையா, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, வேதனைகள், கண்ணீர்களோடே நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அது ஒன்றுமே ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்து நம்மை விலக்கவே மாட்டார். அவருடைய பிரசனம் நமக்குள் இருந்தால் எந்த பாடி, கண்ணீர், வேதனையும் அது ஒன்றுமே நம்மை மேற்கொள்ள மாட்டார். அப்படி நாம் கடந்து வந்திருக்கிறோமா? அவருடைய பிரசனத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம் அல்லவா? அந்த பிரசனமானது பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவராக அந்த பிரசனத்தை, வாழும் தூய ஆவியே, உம்முடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உமது வல்லமையால் நம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசனத்தை எங்களுக்கு தந்து நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி நாம் எல்லாரும் அந்த தூய ஆவியானவரை வரவேற்று ஆளுகை செய்ய உட்படுவோமா? வாழும் தூய
பலப்படுத்த வேண்டும். அப்படி பலப்படுத்தும் போது அந்த ஜீவ தண்ணீர் நீர், தாகம் தீர்க்கும் ஊற்று நீர், ஆலோசனை கர்த்தர் நீர், ஆளுகை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே என்று ஒப்பு கொடுப்போமா? ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும் அருளப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிப்போமா? அன்புக்குரியவர்களே, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நான் சொல்லுகிற காரியங்களை உங்கள் கண் முன்பதாக ஒரு காட்சியாக நிறுத்தலாம். பரிசுத்த யோவான் தரிசனமாக ஒரு காட்சியை பார்க்கிறார், பரலோக காட்சி. அது என்ன தெரியுமா? ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்திலே ஒருவர் மகிமையாய் வீற்றிருக்கின்றார். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருக்கிறது. அந்த 24 சிங்காசனத்திலே வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் தலையிலே பொன் கிரீடத்தை சூடிக்கொண்டு 24 மூப்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் 4 மிருக ஜீவன்கள். நன்றாய் கேளுங்கள், பரிசுத்தவான்கள் அல்ல, தூதர்கள் அல்ல, மிருக ஜீவன்கள், 4 மிருக ஜீவன்கள் சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறது. இந்த எல்லாவற்றிலும் சுற்றிலும் வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்த அநேக திரள் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் அவர் பார்க்கின்ற இந்த காட்சி ஆரம்பமாகிறது. இந்த 4 மிருகங்கள் இருக்கிறது அல்லவா? மிருகங்கள் இவைகள் ஒரு புகழ்ச்சியை, ஒரு துதியை சொல்லுகிறது. அது என்னவென்றால், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் இந்த மிருக ஜீவன்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த 24 மூப்பர்களும் தங்களுடைய இருக்கையில் இருந்து எழுந்து அந்த கிரீடத்தை அந்த சிங்காசனத்திற்கு முன்பதாக வைத்து, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தீர் என துதிக்கின்றனர். இவைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே பரலோக காட்சியாக யோவான் பார்த்த காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படி பரலோகத்தை வாசம் செய்கிற அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை 4 மிருக ஜீவன்கள் துதிக்கும் போது, ஜீவனுள்ள அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் துதிக்க வேண்டுமோ வேண்டக்கூடாதா? எவ்வளவு உற்சாகத்தோடு அவரை துதிக்க வேண்டும். அந்த பரலோக காட்சியை நாம் கண்முன்பதாக வைத்து நிழலாட்டமாய் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை துதிப்போமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை,
தேடி வந்து என்னை மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாருக்கும் அறிந்த பாடல் தானே. கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆட்சி செய்கிற ஒரு பிரதம மந்திரியோ முதல் மந்திரியோ ஒரு கவர்னரோ வருகிறார். என்ன செய்வோம்? கட்சிக்காரர்கள் எல்லாம் ஓடி வாழ்க 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 என்று கோஷம் விடுவார்கள். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் அதனுடைய சுவாசத்தையும் தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறார். அவர் சொல்ல அது ஜீவன் பெற்றிருக்கும். அவர் சொல்ல அது ஜீவனை விடும். அப்படிப்பட்ட சகல சுவாசங்களையும் கையிலே வைத்திருக்கின்ற அந்த ஆண்டவரை 4 மிருக ஜீவன்களை சுற்றிலும் இருக்கிற திரளான ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா? அந்த கூட்டம் என்ன செய்கிறது? குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பதாக விழுந்து, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் கனமும் சதா காலமும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கின்றார்கள். இந்த நாளிலே அந்த பரலோக காட்சியை நிழலாட்டமாய் நாமும் அவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் கனமும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் என்று நாம் பாடி அந்த திரள் கூட்டத்தோடு சேர்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சியும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரமும் கனமும்
கூர்ந்து கவனிக்கின்றார். நம்முடைய ஆராதனையினாலே நிச்சயம் அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட அந்த சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம், தாவீது அரசன் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கின்றது. நீங்கள் எல்லாரும் அறிந்த பாடல், பழைய பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்று நாம் அவரை ஆர்ப்பரிக்கலாமா? நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். என்ன அலங்காரங்க? பகட்டான அலங்காரமா? இல்லைங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர் வாசம் செய்கின்ற ஆலயம் எது? நம்முடைய இருதயம். இந்த இருதயம் பரிசுத்தமாய் இருந்து இதிலிருந்து நாம் ஆண்டவரை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் பாவிகள், பரிசுத்தம் இல்லாதவர்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் நிலைநிறுத்துவதற்கு அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார் அல்லவா? அவரிடத்திலே வருகிற ஒருவரையும் அவர் புறமே தள்ளுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை பெரியது. நான் உணர்ந்து என் பாவங்களை மன்னித்து என்னை ரட்சித்து அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நாம் உள்ளத்திலே நினைத்து தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், யெகோவா ஈரே ஆராதிக்கின்றோம், எல்லாமே பார்த்துக் கொள்வேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றோம் என்று அவருக்கு ஆராதனை செய்வோமாக. தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே Oh,
தானே? 2023ஆம் ஆண்டிலே இதே போல விளிம்பிலே வந்தோம், ஜெபித்தோம். நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி என்று சொல்லி வருகிற ஆண்டிலே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்திருக்கின்றோம். 23 24 வந்தது, நம்மை நடத்தினார். இப்பொழுது 24 இறுதியிலே வந்திருக்கிறோம். இப்படித்தான் ஆண்டுகள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள், மணி நேரங்கள், நிமிடங்கள், நொடிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் இன்றும் அவருக்கு முன்பதாக நிலைத்து நிற்கின்றோம். அவர் நம்மை தாங்குகிறார். பல சூழ்நிலைகளிலே தாங்கி வந்திருக்கின்றார். இப்போதும் நம்மை தாங்குவார். அவர் தாங்கி வந்திருக்கின்றாரே, நடத்தி வந்திருக்கின்றாரே, நாம் நன்றி சொல்லுவது அவருக்கு பிரியம்தானே? பாருங்கள், நாம் நன்றி சொல்லாவிட்டால் அவர் விசனப்படுகின்றார். எப்படி? 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் சுகம் கொடுத்தார், கடந்து போனார்கள். ஒருவன் மாத்திரம் வந்தான். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொன்னான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசனத்தோடு கேட்டார். 10 பேர் சுகம் பெற்றீங்கல்ல, 9 பேர் எங்கே என்று கேட்டாரா? இல்லையா? கேட்டார். 9 பேர் எங்கே என்று கேட்டார். நாம் நன்மைகளை பெற்றிருக்கிறோம் அல்லவா? ஆகவே உமக்கு நன்றி என்று என்னுடைய வாயிலிருந்து அவருக்கு நன்றியை ஏறெடுப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்தி வந்தீர், காலமெல்லாம் காத்து வந்தீர், நன்றி நன்றி என்று அந்த பாடல் சொல்லுகிறது. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்மணி போல் காத்து வந்திருக்கிறார். கருத்துடன் என்னை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே என்ற ஒரு பாடலை எல்லாரும் அறிந்த பாடல். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அந்த பாடலை நாம் பாடுவோமா? கடந்த நாட்களை Stop.
எப்படிப்பட்டதாய் இருக்குமோ, இந்த ஆண்டிலே நான் இவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்தித்தேனே என்று நாம் அங்கலாய்த்திருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் தொழுது கொள்கிற இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால், சோதிக்கப்பட்டு பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் நம்மை பலப்படுத்தி நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றார். கலங்கி நின்ற வேளைகள் உண்டா? கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்த தகப்பனே, தகப்பனே, நீர் போதும் என் வாழ்வில், இந்த ஆண்டிலும் நீர் போதும் என் வாழ்வில் என்று சொல்லி நாம் ஒரு பாடலை பாடுவோமா? துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றினது ஐயா, தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் என்னை நடத்தி வந்து தகப்பனே உனக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லி அந்த பாடலை பாடி நாம் அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா? கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் எப்படி இருக்குமோ என்ற பயம் நமக்கு உண்டா? ஏனென்றால் இந்த கொரோனா காலத்தை அனுபவித்தவர்கள் தானே நாம். இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே என்று இந்த சந்ததி பார்க்கும்படிக்கு நடந்துதானே விட்டது. ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து விடுமா? அல்லது தேசத்துக்கு தேசம் விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. எங்கும் போர், போர். உக்ரைன்ல போர், காசாவில் போர், சிரியாவில் போர். இன்னும் அது என்ன ஆகுமோ, தீவிரவாதத்தினால் என்ன ஆகுமோ என்ற பயம் நமக்கு உண்டா? ஒரு பக்தன் சொல்கிறார், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், அருள்நாதன் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அது ஆனந்தம், பேரானந்தம். ஒரு ஆளுமே நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் நேசர் உண்டு, அதராதே மனமே என்று சொல்லி அந்த பாடல் சொல்லுகிறது. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும்,
இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள், கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று. ஆனால் என் நேசரோ அந்த பெண்ணை தப்புவித்தார் அல்லவா. 38 வருடம் வியாதி, ஒரு மாதம் படுத்த படுக்கையாய் இருந்தாலே சலிப்பு வருகிறது. 38 வருடம் கைவிடப்பட்ட ஒரு மனிதன் பெத்தஸ்தா குளத்திலே இருக்கின்றான். அவனை தேடி போய் நீ எழுந்து நட என்று நடக்க செய்தார் அல்லவா. ஹல்லேலூயா. குஷ்டரோகம் ஊருக்குள் சேர்ந்த மாட்டார்கள். என் உறவினர்களை பார்க்க முடியாது, இப்படி நான் ஆகிவிட்டேனே என்று கடந்த அந்த குஷ்டரோகிகளிடத்திலே இயேசு போனார், சொஸ்தப்படுத்தினார். நீங்கள் போங்க, ஊருக்குள் போங்கள், எங்கு வர வேண்டாம் என்று சொன்னார்களோ ஊருக்குள் போங்கள், ஆலயத்திற்குள்ளாய் போங்கள், மோசே உங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி காணிக்கையை செலுத்துங்கள் என்று வாழ வைத்த தெய்வம் அல்லவா. இயேசு வருகிறார். ஐயா, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பார்வையிழந்து கிடந்த பிச்சைக்காரன் அருகில் நின்றார். பார்வை கொடுத்து வாழ வைத்தார் அல்லவா. அந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மை இந்த ஆண்டிலும் வாழ வைப்பதற்கு அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அலைகடல் நடுவிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை. அலைகடல் நடுவிலே துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொன்னோம். அவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டோம். இப்போதும் வருகிற ஆண்டிலும் ஆண்டவரே, நீர் என்னை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடும் குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமும் அனைவருமே என்று சொல்லி நாம் யாவரும் எழுந்து நின்று ஜபத்தோடு கூட அந்த மரியை பாடி, ஆண்டவரே என்னோடு இரு சுவாமி, என்னை விட்டு விலகாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி கரத்திலே அர்ப்பணிப்போம்.
தாங்கி என்னை அனுதினமே வாழ்ந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வாழ்ந்திடுமே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் தான் சுவாமி, ஆனால் நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர். அந்த உணர்வோடு உம்மை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம், வாழ்த்தினோம். ஆண்டவரே, நீர் எங்களை அங்கீகரித்திருக்கிறீர். இப்போதும் வருகிற ஆண்டிலும் நீர் எங்களோடு இருப்பீர் என்று உடைய கரத்திலே அர்ப்பணித்து உங்களுடைய விசுவாச பலனை பெற்றுக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தாமே கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்.